தேர்தல் சீசனில் மட்டும் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியைத்தான் தரும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் தமிழ்நாடு நிற்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடிக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இழைத்த துரோகங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருப்பதாக விமர்சித்துள்ளார். தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அடிக்கடி வருவதாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி 3458 கோடி ரூபாய் எப்போது வரும் என்றும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி எப்போது வரும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜகவின் முகவர் போல செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்றும், தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாக காட்டிக்கொள்ளும் மோடி அரசிடமிருந்து தமிழுக்கு உரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் என்றும் வினவியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடரும், VP ஜி திட்டம் கைவிடப்படும் என்ற வாக்குறுதி எப்போது வரும் என்றும், 10 ஆண்டுகளாக இன்ச்சாக இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களுக்காக கேட்ட நிவாரணத் தொகை எப்போது கிடைக்கும் என்றும், ஓசூர் விமான நிலையம், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் கிடைக்கும் என்றும், கீழடி அறிக்கை எப்போது வெளிவரும் என்றும், நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் என்றும் பிரதமர் மோடிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.